Please subscribe Sadhguru Sai Creations. நிறைய பேருக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் கால்களில் இருக்கக்கூடிய வலி. நம்ம பாடியிலேருந்து அதிகமாக கழிவுகள் யூரினில் வெளியேறும்போது அந்த இடத்துல ஒரு பெயின் ஸ்வெல்லிங் அதிகமாகி உங்களால் நடக்கவே முடியாது, செப்பல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. நேச்சுரலாக இந்த யூரிக் ஆசிட் லெவல் கவுட் ஆர்த்ரைட்டிஸை குணப்படுத்த முடியுமா? எவ்வளவு நாள்பட்ட வாதமாக இருந்தாலும் அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு யூரிக் ஆசிட் ரொம்ப நாளாக அதிகமாகவே இருக்குது, அப்படியே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டயட் பேட்டர்ன் இதுதான் ஃபாலோ பண்ணுங்க. சிறுநீரகங்களில் கற்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜூஸை நீங்கள் தாராளமாக டெய்லி காலையில் குடிக்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்? நிறைய பேருக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுவும் கால்களில் இருக்கக்கூடிய வலி, கட்டை விரல் அதிகமாக வலி இருக்குது, பேக் பெயின் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, யூரின் போகும்போது ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கே, எது சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆகலை, அடிக்கடி பால்பிட்டேஷன் வருது, அதாவது ஹார்ட் பீட் அதிகமாக படபடன்னு அடிச்சுக்குதுங்க, அப்படியெல்லாம் சொல்லுவோம். இதுக்கு ஒரு ரீசன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, உங்கள் பிளட்டில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கலாம். யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இதுவுமே நம்மளுடைய சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான். நம்ம பாடியிலேருந்து அதிகமாக கழிவுகள் யூரினில் வெளியேறும்போது இந்த யூரிக் ஆசிட் லெவல் அப்படின்னு சொல்கிறது நம்ம பிளட்லேயே அதிகமாக தேங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது சிறுநீர் வழியாக வெளியேறாமல் நம்ம பிளட்லேயே அதிகமாக தேங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த கழிவுகள் எல்லாமே அங்கங்கே நமக்கு ஜாயின்ஸில் தான் அதிகமாக போய் தேங்க ஆரம்பிச்சிடும். அதாவது கிறிஸ்டல் ஃபார்ம்ஸில் இந்த யூரிக் ஆசிட் தேங்க ஆரம்பிச்சிடும். நம்ம நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதில் இந்த ப்ரோட்டீன், ஸோ இந்த ப்ரோட்டீன் டைஜஷன் ஆகும்பொழுது மெட்டபாலிசம் முடிஞ்சு வரக்கூடிய ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் நம்ம யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூரிக் ஆசிட் பிளட் லெவலில், அதாவது 7 mg/dL இதை விட அதிகமாக போகும்போது தான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையே வர ஆரம்பிக்குதுங்க. அதுவும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, முக்கியமாக அந்த கால்களில், அதுவும் லேடிஸ்க்கு அதிகமாக இதனோட சேர்ந்து குதிகால் வலியும் அதிகமாக தெரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கால் கட்டை விரல் பகுதியில் ரொம்ப வலி தெரியுது. சிலர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலும் இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும்போது தான் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே நமக்கு வருது. கால் கட்டை விரலில் அந்த மெட்டாடார்சல் ஃபெலாஞ்சல் போன் அப்படின்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு பிக் டோவில் தான் ரொம்ப பெயின் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல ஒரு பெயின் ஸ்வெல்லிங் அதிகமாகி உங்களால் நடக்கவே முடியாது, செப்பல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, ஸ்பெஷலாக பார்த்தோம்னா ஷூஸே நம்மளால் போட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பெயின் சிவியராக இருக்கும். காலை தரையில் வைக்க முடியாது, லைட்டாக நம்ம டச் பண்ணாலுமே காலில் ரொம்ப வலி தெரிகிற மாதிரி இருக்கும். இதனோட சேர்த்து பால்பிட்டேஷன், அடிக்கடி படபடப்பு ஏற்படுறது இருக்கும். ஒரு சிலருக்கு வெயிட் கெயின் ஆகலாம், இல்லைன்னா வெயிட் லாஸ் ஆகலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தாங்க உங்களுக்கு தெரியும். நேச்சுரலாக இந்த யூரிக் ஆசிட் லெவல் கவுட் ஆர்த்ரைட்டிஸை குணப்படுத்த முடியுமா? நிச்சயமாக குணப்படுத்தலாங்க. உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. யூரியா, கிரியேட்டின் அண்டு யூரிக் ஆசிட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது உணவு முறைகள் தான். ஸோ டயட்டில் சில விஷயங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் லெவலை நல்லாவே குறைச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது தாங்க. பெரும்பாலுமே நமக்கு ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருந்தாலே முதல்ல நம்ம என்ன சொல்கிறோம், அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த மீட்ஸ் எல்லாம், ரெட் மீட்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க, நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும்போதும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நான்வெஜ் சாப்பிட்றத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த நான்வெஜ் அவாய்ட் பண்ணும்போது தான் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? சீ ஃபுட் சாப்பிட்றீங்களா, அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. முக்கியமாக சால்ட் இன்டேக் கண்டிப்பாக குறைக்கணுங்க. ஸோ சோடியம் நம்ம பாடியில் பிளட்டில் அதிகமாக யூரிக் ஆசிட் லெவலும் அதிகமாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதிகமாக சால்ட் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம பிளட்டில் எல்லாமே மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு
டயட் பேட்டர்ன் இதுதான் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்டர்னலாக நம்ம இந்த ஒற்றடம் கொடுக்கலாம். என்ன மாதிரியான ஒற்றடம் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சித்த மருத்துவத்தில் தைல வகைகளில் மயன தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குங்க. எவ்வளவு நாட்பட்ட வாதமாக இருந்தாலும் அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தைல வகை தான் இந்த மயன தைலம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மயன தைலம் எடுத்து உங்களுக்கு யூரிக் ஆசிட் அந்த கால் கட்டை விரலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு ஒருத்தரம் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் இதை பண்ணிக்கிட்டே வாங்களேன். ஸோ காலையில் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதை எடுத்து நம்ம கால் கட்டை விரலில் வலி இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றடம் கொடுக்கணும். அதே மாதிரி ஈவினிங் டைம்லேயும் உங்களுக்கு கால் கட்டை விரலில் அதிகமான வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் இந்த தைலம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு ஒற்றடம் கொடுத்துட்டு வாங்க. ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் குறைய ஆரம்பித்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துரும். இன்டர்னலாக இந்த டயட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லி காலையில் இந்த ஜூஸ் குடிச்சிட்டே வாங்க. உங்களுடைய யூரிக் ஆசிட் லெவல் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? என்ன ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னா வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வாழைத்தண்டு, அந்த அளவுக்கு வெள்ளரிக்காய் இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வாழைத்தண்டு வெள்ளரிக்காய் ரெண்டுமே நல்ல குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடியது. உங்களுடைய கட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை கம்ப்ளீட்டாக வெளியேற்றும். யாருக்கெல்லாம் பாடி ஹீட் எக்ஸஸாக இருக்கோ, பாடியில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கோ, அந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எல்லாமே இதை குடிக்கலாம். ஏன்னா இந்த யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறது சரியாக தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வரும். ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்ன செய்யும்னா நம்ம பாடியில் உங்கள் கிட்னியில் கற்கள் உருவாகும். ஸோ ரீனல் கால்குலே உருவாகிறதுக்கு யூரிக் ஆசிட் ரொம்ப நாளாக அதிகமாகவே இருக்குது. அப்படியே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வச்சுட்டே இருந்தீங்கன்னா கிட்னிலையும் ஸ்டோன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ரொம்ப கவனமாக வாழைத்தண்டு வெள்ளரிக்காய் இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் எடுத்துகிட்டு அதை மேலே இருக்கக்கூடிய தோலெல்லாம் லைட்டாக எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போட்டுக்கணும். ஸோ இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா ஜூஸாக ரெடி பண்ணிவிட்டு 200 ml எடுத்துக்கணும். ஸோ வாழைத்தண்டு வெள்ளரிக்காய், ஸோ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள். ஸோ இந்த ஜூஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணுங்க. ஸோ யூரிக் ஆசிட் லெவல் குறையிறதுக்கு ரீனல் ஸ்டோன் இருக்குனாலும் இந்த ஜூஸை குடிக்கலாம். அதாவது கிட்னியில் உங்கள் சிறுநீரகங்களில் கற்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜூஸை நீங்கள் தாராளமாக டெய்லி காலையில் குடிக்கலாம். ஒரு 15லேருந்து 20 நாட்கள் தொடர்ந்து இதை குடிச்சிட்டே வரும்போது உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ யூரின் ஃப்ளோ நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் அது கரைஞ்சி வெளியில் வரும். யூரிக் ஆசிட் லெவல் உங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வெளியில் வந்துடுங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், சவ் எடுத்துக்கலாம், வெள்ளை பூசணி எடுத்துக்கலாம், சொரக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி நல்ல நீர்த்தன்மை இருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்திட்டு வரணும். ஸோ நீர்த்தன்மை இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிச்சிடும். யூரிக் ஆசிட் லெவல் நல்லாவே மெயின்டைன் ஆக ஆரம்பிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு நல்லா குறையும். ஸோ இந்த ஜூஸ் நீங்கள் டெய்லி காலையில் குடிக்கிற மாதிரி நைட் டைம்லேயும் நம்ம இதை கண்டிப்பாக இந்த மெடிசனை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிலாவரையும் அதனோட கடுக்காய் பொடியும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரு சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரில் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட் மட்டும், ஸோ டெய்லி இரவு மட்டும் இதை நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஸோ 1 மாதம் இந்த மாதிரி டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த கிழங்கு வகைகள், கம்ப்ளீட்டாக கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம தவிர்த்தணும். ஸோ கிழங்கு வகைகளை தவிர்த்துக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக வாதம் குறைஞ்சு கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். இதில் ஸ்பெஷலாகவே பார்த்திங்கன்னா நெரிஞ்சில் கஷாயமோ இல்லை நம்ம பூனை மீசை கஷாயமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பூனை மீசை கஷாயமோ நெரிஞ்சில் கஷாயமோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம காலை மாலை 2 வேளையும் நம்ம இந்த கஷாயமாக எடுக்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உணவு முறையில் அதிகமான எண்ணெயோ உப்போ இல்லாத உணவுகள் எடுக்கணும். ஸோ கஷாய மருந்துகளில் இது 2ல் ஏதாவது ஒன்று ஒரு 60லேருந்து 80 ml அளவுக்கு இந்த கஷாயம் காலையிலையும் இரவும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி தான் எடுக்கணும். ஸோ ஃபுட் நீங்கள் இன்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த 2 கஷாயத்தில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது யூரிக் ஆசிட் லெவல் நல்லாவே குறையுங்க. ஏன்னா யூரிக் ஆசிட் லெவல்
அதிகமாக கண்டிப்பாக நம்ம கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கோ இல்லை நமக்கு கார்டியாக் இஷ்யூஸ், அதாவது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வரவோ வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஈஸியாக இதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு எளிய வழிமுறைகள் என்னன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.